ஹாய் மை லவ்லி சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் 2 to 5 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வீடு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் மூலயமா உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். டிப் 1, வேக் அப் அண்ட் ஓப்பன் விண்டோஸ். காலையில் எந்திரிச்ச உடனே விண்டோவை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்று வரும். அது வீட்டில் இருக்க கெட்ட வாடை எல்லாமே போக்கும். ஃப்ரெஷ்ஷான காற்று நம்ம மைண்டையுமே ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கும். அடுத்து டிப் 2, க்ளீன் பெட், ஃபோல்டு பெட்ஷீட். காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துலையே நம்ம பெட்ஷீட்டை அழகாக மடித்து வச்சுட்டு பெட்டை நல்லா நீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே இது வீட்டோட 50% நீட்னஸை க்ரியேட் பண்ணிடும். நம்ம ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு வந்தாலுமே நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு காலையில் முடியலன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் செய்யலாம். நெக்ஸ்ட், ஒன் பிளேஸ் ஒன் ஐட்டம் ரூல். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே எடுத்த இடத்துல திரும்பி வைக்கணும். அது செப்பலாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், ரிமோட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து, கீப்பிங் த ஹவுஸ் க்ளீன். நம்ம டெய்லி வீடு கூட்டாமல் இல்லை, பட் கூட்டும்போது சில விஷயத்தை கவனித்து கூட்டணும். இந்த மாதிரி நம்ம கூட்டும் போதே சைடில் இருக்க சின்ன சின்ன ஒட்டடை எல்லாத்தையுமே அடிச்சிட்டோம் அப்படின்னா வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம டீப் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டைல்ஸ் மேலே இருக்கிறதையும் நல்லா கூட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, கவுண்டர் டாப் ப்ளஸ் கேஸ் கிளீனிங். நம்ம சமைச்சு முடித்தோடனே கவுண்டர் டாப்பை அப்படியே விட்டுட்டு வந்து செத்த நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னா அது அப்படியே இருக்கும். அதை அப்படியே விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வுமே ரொம்ப அழுக்காக இருந்தால் சோப்பு போட்டும் இல்லைனா ஒரு துணியை வச்சு தண்ணி தெளித்து நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணும்போது நம்ம வீடு பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். கேஸ்க்கு மேலே இருக்க பர்னரை க்ளீன் பண்ண வேணாம். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது துரு பிடிச்சி கேஸ் ஸ்டவ் சீக்கிரம் வீணாக போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை மட்டும் தொடச்சிட்டு அதை அழுக்காக இருந்தால் மட்டும் கழுவிக்கோங்க. கவுண்டர் டாப்பே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அரேஞ்சிங் கிச்சன் ஸ்பைஸ் ரேக். நம்ம எப்போவுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைஸ் ரேக் மட்டும் அப்படியே கலைஞ்சு போய் கிடக்கும். மிளகா பொடி, மஞ்சள் பொடின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருப்போம். அதை அப்படியே விடாமல் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்து லேசாக அதில் இருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு ஷெல்ஃப் மட்டும் பண்ணாமல் கிச்சன் கிட்ட எத்தனை ஷெல்ஃப் இருந்தாலுமே லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நீட்டாகவே ஆயிரும். நெக்ஸ்ட்டு, வாஷிங் விசில்ஸ். நம்ம எப்போ சமைச்சு முடித்தோலும் சரி, சிங்கில் 2 பாத்திரம் இருந்தாலும் அதை உடனே கழுவி போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு மொத்தமாக சேரட்டும் கழுவிக்கலான்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு சிங்கை முடிக்க நமக்கு 1 மணி நேரம் ஆகும். அதனால் எப்போல்லாம் 2 பாத்திரம் இருக்கோ ஈஸியாக அப்பப்போ கழுவி போடுங்க. உங்களுக்கு வேலையுமே ரொம்ப சீக்கிரமாக முடியும். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் சாப்பிட்டதை முடிஞ்சால் கழுவிங்க, நீங்கள் சின்ன ஹெல்ப் கூட கேட்கலாம். பிள்ளைங்களுக்கு இது சொல்லியும் கொடுக்கலாம், நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவுங்க அப்படின்னு. இதுவுமே ஒரு நல்ல ஹேபிட்டாக தான் நான் நினைக்கிறேன். நானும் அப்பப்போ எப்போயாவது இந்த மாதிரி கழுவ சொல்வேன், பட் மோஸ்ட்லி நான் தான் கழுவுற மாதிரி இருக்குது. கழுவி முடிச்சதுக்கப்புறமா அந்த சிங்கையுமே நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அங்கே தண்ணியே இருக்காது, எந்த ஒரு கெட்ட வாடையுமே அந்த இடத்துல இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு, கழுவுன ஜாமானை ஒரு நாள் ஃபுல்லாக காய விடாமல் அது கொஞ்சம் உலர்ந்ததுக்கப்புறமா எடுத்து அடுக்கி வச்சிட்டிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், நமக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும். நெக்ஸ்ட்டு, துணியை எப்போவுமே அங்கே இங்கே சோஃபா மேலே சேர் மேலேன்னு போட்டு பழக்காமல் அதுக்குன்னு ஒரு அழுக்கு துணி பாக்ஸ் இல்லைனா வாஷிங் மிஷினில் போட சொல்லி பிள்ளைங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் பழக்கிட்டோம்னா நமக்கும் வேலை ரொம்பவே ஈஸியாகிரும், வீடும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எவ்ரிடே லாண்ட்ரி. டெய்லி மேக்ஸிமம் துவைக்க பாருங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு துவைக்கிறது ஒரு வேலையாகவே தெரியாது. போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்து ஜாமான் கழுவிட்டு எல்லாம் வந்து பார்க்கும்போது துவைச்சிருக்கோம். அதை எடுத்து ட்ரையரில் போட்டு உடனே காய போட்டுட்டா நெக்ஸ்ட் டே அழகாக மடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி காஞ்ச துணியை சோஃபா மேலே போட்டு வைக்காதீங்க. அது அப்படியே சேர்ந்து ஒரு போர் மாதிரி ஆயிரும். அதை உடனே எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடும். அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு முடியும் போது நமக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாள் போராக சேர்த்து வச்சு மடிக்கும்போது மடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இந்த மாதிரி உடனே துவைச்சி உடனே காஞ்சோடனே மடித்து போடும்போது அந்த வேலையை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் குழந்தைங்க வச்சுருக்க அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்க மேலே டென்ஷன் காட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அடுத்து,
வீட்டுக்கு மோப் வந்து வீக்லி ட்வைஸ் போடுங்க. டெய்லி சில பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் குழந்தைங்க வச்சுருக்கோங்க, வீட்டில் அதிகமாக வேலை பார்க்கும்போது நம்மளால் இந்த மாதிரி போட முடியாது. ஸோ நீங்கள் வீக்லி ட்வைஸ் திங்கள் வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி நல்லா நீட்டாக வீட்டுக்கு மோப்பு போட்டுருங்க. ஏனோ தானோன்னு மேலாப்பில் போடாமல் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக போடும்போது நமக்கு 1 வீக்குக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு சேராது. அப்படியே அப்பப்போ சேர்ந்தாலும் அதை ஒரு சின்ன துணியில் தண்ணியை நினச்சி நல்லா வைப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த அழுக்கு அழகாக உங்களுக்கு போயிடும். எப்பவுமே மோப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறமா வைப்பரை வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உடனே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நமக்கு தண்ணி சில நேரத்தில் இந்த ரவுண்டாக ஊறி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி உப்பு பூத்து, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக உடனே காஞ்சிரும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு மேட் யூஸ் பண்ணுறது மூலமாக அதிகமான அழுக்கு சேராது. மழை நேரத்தில் வீடுமே ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 கிளாத் மட்டும்தான் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது எல்லாமே அழுக்காகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட 4-5 கிச்சன் டவல் இருந்தாலும் சரி, நீங்கள் 2 மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது 2 யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக 2 துவைச்சி போட்டுடலாம். அடுத்து கிச்சன் கிளாத்தை அதிகமாக சோப்பு துணியில் ஊற வைக்காமல் நம்ம சாதம் வடித்த தண்ணியில் ஊற வச்சு துவைக்கும் போது அதில் இருக்க பிசு தன்மை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். எப்பயுமே கிச்சன் டவல் வாங்கும்போது கொஞ்சம் டார்க்கான கலராக வாங்குங்க. லைட்டாக வாங்கினீங்க அப்படின்னா அதிகமான அழுக்கு அந்த டவலில் தெரியும். நல்லா சாதம் வடித்த அந்த கஞ்சியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நைட்டு துவைச்சி போட்டுட்டு காலைல பார்த்தா சூப்பராக காஞ்சிருக்கும். ஒரு சொட்டு கூட அந்த துணியில் பிசுப்பு தன்மையே இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க குப்பை எல்லாமே அன்னன்னைக்கு கொட்டிட்டீங்க அப்படின்னா எந்த கெட்ட வாடையும் இல்லாமல் வீடே ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து டைனிங் டேபிளை டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டைனிங் டேபிள் அப்படிங்கிறது ஹாலோ கிச்சனோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். நமக்கு ஒரு டேபிள் கிடச்சிருச்சுன்னு அது மேலே எல்லாத்தையுமே போட்டு வைக்கும்போது அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ண போகிறேன்னு மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணி முடியாமல் வரும். அதுக்கு ஒரு நாள் ஒரு ரூம்னு பிரித்து க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டீக்ளட்டர் எவ்ரிடே. நம்ம டீக்ளட்டர் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறது வீட்டில் இருக்க பொருளை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை நமக்கு எது தேவையில்லைன்னு பார்த்து தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டுட்டு தேவை இருக்கதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இல்லாட்டி அதை இடத்துல அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் டீக்ளட்டரிங். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு தேவையில்லாததான் இருக்குது. ஏதோ 1-2 தான் தேவைப்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுட்டோன்னா அந்த இடமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இருந்ததுக்கும் இப்போ இது இருக்கிறதுக்கும் உங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு இடத்த நீங்களுமே டீக்ளட்டர் பண்ணுங்கள். அடுத்து இன்வால்வ் கிட்ஸ். நம்ம என்ன சுத்தம் பண்ணாலும் கிட்ஸையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கணும். அவங்களோட டாய்ஸை அவங்க எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். என்னோட பொண்ணுக்கு 3.5 வயசு தான் ஆகுது. முன்னாடிலாம் ரொம்ப அள்ளி போடுவாங்க. பட் இப்போல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அழகாக எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க. இந்த மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கும்போது நமக்கும் பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாமே செய்கிறதுக்கு 2 to 5 நிமிஷம் தான் ஆகும். ஒவ்வொரு வேலையோடையும் சேர்த்து செய்யும்போது இன்னுமே ஈஸியாக முடிஞ்சிடும். மொத்தமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நேரம் எடுக்கும். இதை ரெகுலராக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம வீடும் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீன் ஆயிரும். பர்ஃபெக்டான ஹோம் தேவையில்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஹோம் இருந்தால் போதும். யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்க வீடை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கும் போது பார்க்குறதுக்குமே இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.